அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு. என்னென்னு சொல்லி சொன்னால், படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி என்றது மிகவும் முக்கியம். நாங்கள் யார்கிட்டயும் திருடக்கூடாது. விளங்குதானே? இப்போ இயக்குனர் சேரன் இருக்கார்ல, ஓட்டோகிராஃப் படம் எடுத்த சேரன் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கனடாவில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் வந்திருந்தவர். வேறு ஒரு குழுவோட வந்திருந்த ஒரு தொடர்பில் இருந்தார். அப்போ நான் நம்முடைய செந்தமிழன் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி இயக்குனர் சேரன் இங்கே வந்திருக்கிறார், அவருடைய நெட்வொர்க், அதாவது வலைப்பின்னல் கொஞ்சம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான வலைப்பின்னலோடு இருக்கிறார். அவர் குறித்து காரசாரமாக விமர்சிக்க போகிறேன். அடாப்பா என்னடாப்பான்னு சொல்ல, இப்போ செந்தமிழன் சொல்லினார். அவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி, மற்றது நம்முடைய பக்தி இலக்கியங்கள், தமிழ் மருத்துவம், தமிழ் விவசாயம், உணவுப் பொருட்கள் அதெல்லாம் நல்ல பெரிய உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவராகவும் இருக்கிறார். அப்போ அவர் எனக்கு சொன்னார், அண்ணா அவர் ஒரு ஹீஸ் அ கிரியேட்டர், சரிதானே? அவரை ஒரு தாய்க்கோழி குஞ்சை எப்படி தூக்குமோ அப்படித்தான் உங்களுடைய விமர்சனங்கள் அல்லது ஆய்வுகள் இருக்கணும். மற்றவர்கள் பக்கா திருடன்கள், அதை யாருன்னு நான் இப்போ சொல்ல விரும்பல. அவைகளை நீங்கள் எப்படியும் விமர்சிக்கலாம்னு. அப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். என்னென்னு சொன்னால், ஒரு படைப்பாற்றல் மிக்கவர், படைப்பாற்றல் மிக்க ஒரு ஆளை தொடுறதுக்கு எல்லாரும் பயப்படுறோம். ஏன்னா நாங்களுக்கு சமூக பொறுப்போட தொடரணும். அப்போ தலைவர் ஒரு இனத்தின் படைப்பாற்றல் மிக்க ஒரு ஆள். இவர் ஒரு படம் எடுக்கிறவன் என்றாலும் அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ எங்களோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் மக்களை. அப்போ பார்க்கும்போது எங்களுடைய கனேடிய அமைப்புகளை நான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அமைப்புவாதம் இருக்குதல்ல, குழுவாதம் இருக்குதல்ல, அப்படியான விஷயம் எல்லாம் நான் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால் கதைக்கிறேன் இல்லை. என்ன சொன்னால், அது எங்களுடைய அழிஞ்சு போகணும், அடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாங்கள் தமிழ் மக்களண்டா உண்டாத்தான் இருக்கணுமன்ற இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சரியாகத்தான் செயற்படுதா? அவைகளுக்கு படைப்பாற்றல் இருக்கா? அவைகளுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கா? தங்களால் சொந்தமாக இயங்க முடியுதா? ஏண்டா இல்லை. இன்னொரு அமைப்பை கழுத்தை திரிய அந்த அமைப்பை பறைக்கிறது, பிடிக்கிறது. அந்த அமைப்பு திருவிழா செய்தால் அவன் கழுத்தை திரி அதை பிடிக்கிறது. ஒருவன் கோயிலை வச்சிருது நல்லா நடத்தினா அவன் கழுத்தை திரி அந்த கோயிலை எடுக்கிறது. ஒரு இதை போட்டால் அவனை போய் கழுத்தை திரி அதை பிடிக்கிறது, அப்போ பறிக்கிறது. அப்போ இப்படியான ஆட்கள் எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டத்தான் வேணுமா? அடுத்த சந்ததிக்கு இவர்கள் நம்மாட்கள்னு சொல்லி காட்டத்தான் வேணும். இல்லை, ஆக குறைஞ்சது ஒரு அமைப்பும் இல்லை. எல்லா அமைப்பும் கனடாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் பேர் சொல்லி அவைகளை கேவலப்படுத்த விரும்பல. எல்லா அமைப்புகளினுடைய முக்கியஸ்தர்களினுடைய குடும்பஸ்தர்கள் எல்லாரும் அரச வேலையில் வாங்கியிருக்கணும், சரிதானே? ஆக குறைந்தது அரச வேலைகளில் இருக்கணும், அல்லது எம்பிமாருடைய செக்ரட்டரியாகவும் மினிஸ்டர்ஸுடைய செக்ரட்டரியாகவும் அல்லது அந்த நிலையில் இருந்திருக்கணும். அப்போ இது என்னது கோஇன்சிடெண்ட்டாக வந்ததா? தற்செயலாக நடந்ததா? என்னது காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையா இது? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் தமிழ் தேசியத்தை காட்டி உங்களோட குடும்பத்துக்கு வேலையொன்று எடுக்கிறீங்களா என்ன? இதை நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக, நல்ல எடுத்துக்காட்டாக காட்ட முடியாது. புடவை கடையை அடித்து பறிக்கிறது, அதை வச்சு காசை எடுத்து அதை தெருவுக்கு கொண்டு வர்றது. அப்போ இவர்கள் நல்லவர்கள், இவர்களான் சமுதாயத்தின் உச்சம் என்று சொல்லி நாம் காட்டுறது மிக பெரும் தவறு. ஆகையால் நாங்கள் உண்மையாக வளர்ந்த ஆக்களை தெரிந்தானே, படைப்பாற்றலால், தங்களுடைய ஆளுமையால், தங்களுடைய மனக்குகையில் எழுதுகிற சிறுத்தை மாதிரி தலைவருடைய ஆற்றல் மாதிரி எழுந்த ஆக்களை அப்படியான ஆக்களை தான் நாங்கள் உதாரணமாக எடுத்து காட்டுறோம். இந்த சான்சு எனப்படும் சீன ஒரு பேரறிஞர் அவர் சொல்லுவார், இந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் அந்த சூத்திரம் எல்லாம் அது
வியாபாரத்திலேயும், வணிகத்திலேயும், அதாவது பிசினஸ்லேயும் பயன்படுத்தலாம். அதனால வந்து அ ம் இராணுவத்துறையில விற்பனர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து பொருளாதாரத்திலேயும் வந்து விற்பனர்களா இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அதன்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கனடாவில ஒன்றுமில்லாம வந்த நிறைய விடுதலை புலிகளினுடைய தளபதிகளா இருந்தவர்கள் எல்லாம் இங்க வந்து ஒரு பின்னாம்பெரிய வணிகத்துக்கு சொந்தக்காரர்களாகவும், தொழில் முனைவர்களாகவும் இருக்கிறார்கள். தெரிந்தானே? அப்படியான ஆட்கள வந்து நாங்கள் ஒன்றுமில்லாம இருந்து உ உலகத்தின் உச்ச வானத் தொட்டவனத்தான் நாங்கள் நம்முடைய இளம் சந்ததிக்கு காட்டி, இவர்கள மாதிரித்தான் நீ அடியொற்றி வரணும்னு சொல்லணுமே தவிர, மற்றவனுடைய கழுத்த திருகி தாங்கள் மூச்சு விடுற ஆட்கள வந்து நாங்கள் காட்டக்கூடாது. நான் யார சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம சுத்தி அமைப்புகள் இருக்கட்டும். அமைப்புன்ற பேர்ல அழுக்குகள் வேண்டாம். தெரிந்தானே? அமைப்புகள் என்ற பேர்ல அழுக்குகள் வேண்டாம். அப்ப நாங்களும் புதிய 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 சிந்தனைகளை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தை வந்து நாங்கள் ஒரு ஆக்கபூர்வமான சமூகமாகவும் முன்மாதிரியான சமூகமாகவும் உலகத்துக்கு காட்டணும். திருடர்களையும் அயோக்கியர்களையும் நாங்கள் நமக்கு முன்னுதாரணமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு தட்டி தவறையும் காட்டிவிடக்கூடாது. அன்புறவுகளே, வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியிலும் நம்மனை அஞ்சோம்.